ಶಂಕರಾಚಾರ್ಯ ಅವರೊಡ ನಿರ್ವಾಹಕ ಧನಾಧಿಕಾರಿ ಶ್ರೀ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯ ಸಾರ್ ಅವರೇ ಪರಿಗಣನೆಗೆ ಎಂದು ಹೇಳಬೇಕು. கேரள நகரசபா டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் ஸ்ரீ பி.எஸ். மணி அவர்களை சந்தோஷத்துடைய வருகை என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக ஞானாம்பிகா ட்ரஸ்ட் ஸ்ரீ கிரீஷ் அவர்களை வருகை என்று வரவேற்கிறோம். இந்த சக்கரமடம் திருவண்ணாமலை நிர்வாக பிரதான ஸ்ரீ சிவராம சார் அவரை வருகிறோம். இதுவரை வருகை வந்திருக்கும் கேரள நகரசபா டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ஸ்ரீ சுரேஷ், ஜாயிண்ட் செக்ரட்டரி நாகராஜன், கேரள நகரசபா ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி അതുപോലെ എല്ലാ വിശിഷ്ട വ്യക്തികളെയും இந்த ഭാരത കേരളത്തിനകത്ത് വന്നിരുന്ന എല്ലാ ഭക്തജനങ്ങളെയും വരിക என்று അറിയിച്ചുകൊണ്ട് അടുത്തதாக இந்த பிரபஞ்ச மேளை வடகுருதி உദ്ഘാടനം பண்ணி ரெண்டு வார்த்தை பேசுறதுக்கு கேரள நகரசபா ஸ்டேட் பிரசிடென்ட் ஸ்ரீ எஸ். கணேஷ் அவர்களை கூப்பிட்டுள்ளோம். ரெண்டு வார்த்தை பேசுறதுக்கு கேரள நகரசபா ஸ்டேட் பிரசிடென்ட் ஸ்ரீ எஸ். கணேஷ் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். ஓம் ஸ்ரீ குரு நமः.
ಶೃಂಗೇರಿ ಭಾಗದ ಅವರು ರೂಪಾಂತರ ಭಾಗದ ಶ್ರೀ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯ ಕೇರಳ ಗ್ರಾಮಸಭಾ ಜಿಲ್ಲಾ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಶ್ರೀ ಕೆ.ಎಸ್. ಮಣಿ ಕನ್ನಡ ಸೇರಿದ ಕೈದ ವರ್ಷವಾಗ சிவந்திகாவுக்கு ஆச்சாரிய அப்படிங்கிற தர்ம சாஸ்திரத்தை பற்றி தெரிவித்திருக்கிற ஸ்ரீ கிரீஷ்குமார் நம்ம இந்த தேவத்தை குறிப்பிட்ட ஸ்ரீ ரமேஷ் ராமச்சந்திரன் ಮತ್ತು ಶ್ರೀ ಆರ್ ಸುರೇಶ್ ಕೇರಳೋತ್ಸವ ಜಿಲ್ಲಾ ಸೆಕ್ರೆಟರಿ ಶ್ರೀ ಎಂ ಶಂಕರನಾಥನ್ ಕೇರಳೋತ್ಸವ ಜನರಲ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಶ್ರೀ ನಾಗರಾಜನ್ ಕೇರಳೋತ್ಸವ ಜಿಲ್ಲಾ ಜಾಯಿಂಟ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಶ್ರೀಮತಿ ರಾಜಲಕ್ಷ್ಮಿ ಶ್ರೀಮತಿ ರಾಜ ಸೆಕ್ರೆಟರಿ ಶ್ರೀಮತಿ ಮೀನಾ ಜಿಲ್ಲಾ ವೈಸ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ തുടങ്ങി പൂജകളും അനേവർക്കും നമസ്കാരം. ഇന്നെങ്കിൽ നമുക്കൊരു സുദിനം ഏതാ നമുക്ക് 10 ജനങ്ങളുടെ ചരിത്രത്തെ പറ്റി ചൊല്ലിക്കൊടുക്കാൻ വേണ്ടി ശ്രീ ദാമോദർ ദീക്ഷിതർ அந்த கோர்வையிலிருந்து இங்கே வந்திருக்கார். நம்மளோட பெரிய பாக்கியம் என்னன்னு சொல்லுவோம். ஏன்னா கதாபவனத்துக்கு மறு பெயர் சேகாபுரம் அந்த அந்த பாடியில கதாபவனம் என்ற தலைமுறையில் வீட்டாளர்கள் பிரபலமான ஒருவர் ஒரு தலைமுறை பாபுதீஷ்ணர் அவரும் நிறைய சமயம் பார்த்து வந்து கனவையும் நம்ம அயோத்தியா இல்லையா வீடுகளை பிரபலம் இல்லையா தாத்தா ஜெயகாந்த் நாராயண கிருஷ்ணர் அதாவது சேரநாதன் சமயம் அவர் கனவையில் 1970 பிரபலம் ஸ்ரீ நாராயண கிருஷ்ணர் அதோடு ஸ்ரீ கிருஷ்ணர் சேகாந்த் கிருஷ்ணர் கன்னியாகுமரி பட்டாச்சாரியர் கொண்டு சேர்ந்திருக்கிறாங்க. இவர்களே இந்த கதாபாத்திரத்தை கொண்டு அப்படி தொடங்கி சேகாரி கொண்டு சேர்ந்த படம் நமக்கு உபதேசம் வந்திருக்கான். வேதம் சாஸ்திரம் வந்திருக்கான். ஏற்கனவே சொன்ன மாதிரி குருகுல சம்பிரதாயத்தை அப்பாவே உருவாகிருக்கும். அதுக்கு மேலாக தாத்தாவும் குருவாக இருந்தது. அவருக்கு வேத அபியாசம் பிரபலத்தை பற்றியுள்ள எல்லா அறிவுகளும் நுணுக்கமாக கொடுப்பது நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கிறார். இவர் வந்து கிருஷ்ண யஜுர்வேதம் பூர்ணமாக அத்தியாயம் கூடாது. சம்ஸ்கிருத சாஸ்திரம் வியாகரணம் சம்ஸ்கிருத வியாகரணத்தை சமயத்தில் நம்ம 20 பேர் உருவாக்கணும். திரு எம்.எஸ். சாஸ்திரி கணித சாஸ்திரி விவசாய வையாகரணை வியாகரணத்தை பற்றி கரைச்சல் முடிச்ச ஒரு சம்ஸ்கிருத ஒரு மகா வித்தியார்த்தி ஸ்ரீ எம்.எஸ். சாஸ்திரிகள் அவருக்கு ராஷ்டிரபதியே அவருக்கு அவார்டு கொடுத்தது. அவர் ஜீவிச்சிருக்க பிற்காலத்தில் எல்லாம் விஷயங்கள் மாதம் 15,000 ரூபாய் அவருக்கு இதாக கொடுத்துருந்தார், கிராண்டாக கொடுத்துருந்தார். அந்த மாதிரி அவருக்கு அங்கேயே பிரசித்தி இருக்கிறது. அந்த வியாகரணத்தையும் பிரதிஷ்டமாக்கின கஷ்டமாக்கின ஸ்ரீ தாமோதர் தீட்சிதர் ஆவஸ்த பிரயோகம் ஜோதிஷம் இது எல்லாமே இவர் நைபுண்யம் பெற்றிருக்கார். அது மாத்திரம் தமிழோட தேவாரம் திருவாரம் திருப்புகழ் இதிலேயும் நன்கு கற்றுக்கொண்டு அதையும் எடுத்து நம்ம உரைக்கிறதுக்கு முடிகிறது நம்ம ஒரு சௌபாகியம். இவர் வந்து நிறைய கைது கொடுத்துருக்கார். அதாவது கௌரவிச்சிருக்கார். நிறைய பேர் ரோஜன ஆலோசனை தர்மமாக பிரச்சாரம் வியாச வார்த்தை பேசுகிறது.
സന്തോഷമുള്ള കാര്യം. 8 സാമ്രാജ്യ പട്ടാഭിഷേകം. സാമ്രാജ്യ പട്ടാഭിഷേകം കൊണ്ടുവരിക രാമായണ മുഖത്ത് 27 പ്രാവശ്യം പറയണം. ഒരു പ്രാവശ്യം പാരായണം എന്നുള്ളത് നമുക്ക് ശരി. അതിന് 27 പാരായണം പണി, അതിനെ സർവേദ പാരായണം, 4 വേദങ്ങളും പാരായണം പണി ഹോമങ്ങളെല്ലാം ചേർന്ന ഒരു സാമ്രാജ്യ പട്ടാഭിഷേകത്തെ അതിൽ കൂട്ടിയിരിക്കുകയും ആഴത്തിന് മേലെ രാമ ക്ഷടാശ്രയ മന്ത്രങ്ങൾ അതിലപ്പോൾ അഭിഷേകം ഇതാണ് ഒരു സാമ്രാജ്യ പട്ടാഭിഷേകം. 12 ജ്യോതി ക്ഷേത്രത്തിൽ മഹാരാജ നമുക്ക് ഒരു മഹാരാജ നടത്തുന്നവരെ എവിടെ ഏർപ്പാട് വന്നിട്ട് 12 ജ്യോതി ക്ഷേത്രത്തിൽ മഹാരാജൻ ഏർപ്പാട് നടത്തി ദൈവത്തെ വഴിപെടുത്തുക ചെയ്യുന്ന പ്രവേശ വഴിപെടുത്തുക ചെയ്യുന്ന മനസ്സിലാക്കാം. 2 അതിർത്തികളാണ് നടത്തുക. എന്നാൽ 11 മഹാരാജാണ് അതിർത്തികളാകും. അപ്പോൾ ഈ 2 അതിർത്തികൾ ചെയ്തിട്ട് ഇതിനകത്ത് ആസാമിലെ കാമാഖ്യ ക്ഷേത്രത്തിൽ ഹിന്ദു ക്ഷേത്രത്തിലെ നോർത്ത് ഈസ്റ്റ് മേഖലയിലെ പ്രശസ്തമായ കാമാഖ്യ ക്ഷേത്രത്തിലെ ഭവാനി യജ്ഞം നടത്തുക. ഭുവനേശ്വരി പ്രതാപം നടത്തുക. ഇതിനെല്ലാം വേണ്ട അവരോട് ഇതുമായുള്ള ഭാവിയിൽ നിന്ന് പോകുന്നതിന് വേണ്ടി സ്വീകരിക്കുന്നത് പ്രവചന പാഠശാല ജഗത്തെറിയാ വിദ്യാഭ്യാസ കേന്ദ്ര നടത്തുക. തിരുമണി 1997 സോമയാഗം നടത്തും. അത് പ്രശസ്തമായ ശേഖരമായി ചേർந்த 33 തലമുറകളുള്ള ശ്രീ രാമോദീശ്വരൻ இப்படி அவரால் தொடர்புடைய வந்திருக்கலாம். அப்படி அந்த சேகாரிகள் குடும்பமாயிட்டு பிரபஞ்ச குடும்பமாயிட்டு நமக்கு ரொம்ப வருஷத்த பந்தம் உண்டு. அப்படி வந்த ஸ்ரீ ராமோதீஸ்வரர் அவர்களை ஆண்டுக்கு வருகிறது ഇതുമായി ചർച്ചകൾ വേറെ താല്പര്യപ്പെട്ട ഒരു ജോലിയാണ് ഉമാ ശ്രീരാമൻ கொஞ்சம் வருஷம் ശേഖരമാണ് ഇതൊന്നും വലിയ ആരും தெரியாத നടത്തുന്നത് അവസ്ഥയുണ്ട്. വഴിയുണ്ട് നിറയെ അനുമായി പ്രഭാഷണങ്ങൾ അവരെ അതിനുള്ള സമ്പത്തയും കൊടുത്തുകൊണ്ട് ജനങ്ങൾക്ക് നല്ല വിഷയങ്ങൾ അവർ ശ്രമിക്കുകയും വേണം. അതാണ് ആ ജീവിതം സമ്പൂർണ്ണമാണെന്ന രീതിയിൽ ചിന്തിക്കപ്പെട്ട ശ്രീ ശ്രീരാമൻ ഉമാ ശ്രീരാമൻ ജോലിക്കും നിങ്ങളോട് മനോഹരത്തെ വാക്കിനെ தெரிவிக்க എന്താണ് കഴിഞ്ഞോട് വന്നത് അവ അത്രമുള്ള അനുഭവം അത് എറണാകുളത്തേക്ക് കേരള പഠിക്കാൻ വിജയനഗര അവാർഡ് കുട്ടികളുണ്ട് അതും
ಶ್ರೀಕಾಕುಳಂ ಬ್ರಹ್ಮಶ್ರೀ ದಾಮೋದರ ದೀಕ್ಷಿತರ ಅವರಿಗೆ ಪಾದಗಳಿಗೆ ನಮಸ್ಕಾರ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಶ್ರೀಕಾಕುಳಂ ಪರಂಪರೆ எல்லாரும் சொன்னாங்க பாரம்பரியம் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு ட்ரெடிஷன் அப்படின்னு ஒரு பாரம்பரியம். அந்த பாரம்பரியம் எப்படின்னா பெரிய தாத்தா சாதாரணமாக இங்கிலீஷில் தான் சொல்லுவோம் இல்லையா, இந்த ஹேரோட் மெமரி அப்படி இப்படின்லாம் சொல்லுவோம். வாஸ்தவமாகவே இந்த பிரவச்சன பந்தாவை விட்டு புத்தவா அவன் சேகாரம் பிரம்மஸ்ரீ அனந்தராதீஷர் கடைசிக்கு சன்னியாசம் பண்ணிடலாம் மந்திராம எதிர்ங்கிறார் அப்படின்னு அவரை சொல்லுவா. நேர்மறை எனக்கு சின்ன வயசுல 2 தடவை திருவனந்தபுரத்தில் வந்தபோது முதல் தடவை 3 நாள் நாராயணன் ஒரு தடவை ராமாயணம் சின்ன வயசுல இந்த பிரவச்சனங்கள் கேட்கறதுக்கு உண்டான ஒரு பாக்கியம் பிற்காலத்தில் நம்ம ஜீவிதத்தை நம்ம எப்படி கொண்டு போடணுங்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு மார்கதர்ஷகமாக இருக்குது. அதே போலவே அவருடைய தாத்தா பிரம்மஸ்ரீ நாராயண தீட்சிதர் அவருடைய பிரவச்சனங்கள் நிறைய தருவப்பட்டிருக்கேன். குடும்பத்திலேயே நிறைய வந்து பிரவச்சனம் பண்ணி நிறைய தரவை ஸ்ரீராக நேரத்தில் ஒரு தகவல் இருந்தது ஞாபகம் இருக்கு. அவருடைய பிரவச்சன சைலி எப்படின்னா வெறும் அந்த அந்த மூலத்தை ஆசிரியத்துக்கு அப்படி போவான். இந்த அனாவசியமான இதெல்லாம் தேவையில்லாதது ஒன்றும் கொண்டு வர மாட்டான். சிலவருடைய உபன்யாச ரீதியில் இந்த பரிகாசம் பண்ணுறதுலாம் இருக்கு. அது ஒன்றும் அவள் சேகாரபுரம் பദ്ധதி கிடையாது. நான் மூல நீச்சலே தெரிஞ்சது, நான் நகைச்சது முக்கியமே அப்படின்னு வழியாக பற்றி சொல்லுவான். வியாக்கியானம் பண்ணப்பட்ட சொல்லுறேன். அதுபோல தேவையானதை சொல்லுவான், தேவையில்லாததை சொல்ல மாட்டான். சாதாரணமாக கேட்டுக்கும்போது கூட வாழ்க்கை இந்த மாதிரியான கொடுப்பாங்க. ஓம் பகவத் பிரகாசம் பகவத் கர்மம் இதை பற்றி தான் பேசிட்டே இருப்பான். அந்த பரம்பரையை பற்றி அவ பிரம்மஸ்ரீ அனந்தராம தீட்சிதர் அந்த வேமன்ற ஸ்லோகத்தினுடைய கடைசியில் அவ பாரம்பரியத்தை பற்றி அவருடைய பிதாமகா விக்ராமகா அவர்களை இருக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கிறாவே நமக்கு உபன்யாசமாக சொல்லலாம். இப்போ கூட சமயம் இல்லாததுனால ஏன்னா அந்த பாரம்பரியம் ஒன்று சகலபௌத்தாவே சொல்றேன். இந்த பாரம்பரியம் ஏழினை புத்தி பூர்வம் பல வாக்கிய பிரமாணத்தः व्याख्यातः सर्व वेदान्तः नित्यं प्रदोषितं கல்வி உபநிஷத்து காட்டி சொல்லும்போது இது நான் நூதனமாக நான் கொண்டு வருவதில்லை. எவ்வளவோ பெரியவா எனக்கு முன்னே இருந்தவா எவ்வளவோ பேர் பல வாக்கிய பிரமாணங்களாக இருந்தவா அவா சுட்டுத்தந்த மார்க்கத்தில் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு அந்த பாரம்பரியத்துக்கு ரொம்ப கௌரவம் கொடுத்துண்டு சக்கரபவத்வாதான் பேசுறேன். அதனாலதான் அந்த குரு அனுசந்தான ஸ்லோகத்தில் இந்த பாரம்பரியம் பூராவும் நாம சொல்றோம். நாராயணம் பத்மபூர்வம் வசிஷ்டம் சக்திங்க தத்புத்திர பராசரங்க வியாசம் சுகம் கௌடவதம் அனந்தம் கோவிந்த யோகீந்திர மகாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சாரிய மகாஸ்ய சிஷ்யம் பத்மபாலன ஹஸ்தாமரகந்த சிஷ்யம் தோழனம் வாக்கியகாரன் அந்நியா லக்ஷ்மண் குருவும் சங்கமம் அனுபூர்த்தி அப்படி சாட்சாத் நாராயணன் தொடர்ந்து இப்போ இருக்கிற நமக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கிற இந்த குரு பரம்பரைக்கு பூராவுமே நமஸ்காரம் பண்ணுவோம். ஒரு ஸ்லோகத்தில் எல்லாம் கோப்பையாக இருக்கிறது. அந்த ட்ரெடிஷன் காப்பாற்றிட்டு அதான் ரொம்ப வித்தியாசம். அவருடைய கஷ்டமெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். எப்படி இருக்கணும் இவ்வளவு எல்லாத்தையும் சுரட்சணம் இதெல்லாம் இவ்வளவு கஷ்டமெல்லாம் காட்டிட்டு அவருடைய பிரகாசம் 5 நாள் இங்கே இருக்கு. யாதృచ్ఛிகமாக 5 நாள் உபன்யாசம் இருக்கு. யாதృచ్ఛிகமாக நான் இங்கே வந்துட்டேன். எதிர்த்தா சொல்றதுக்கு நிறைய அப்படி ஒரு காரியம் கிடைச்சது. நாளைக்கு திரும்ப போக வேண்டியிருக்கிறதுனால இன்னைக்கு பூரா வந்து சிரவணம் பண்ணுறதுக்குள்ள ஒரு பாக்கியம் கிடைச்சது. அதுவும் நாளை புண்ணியஸ்லோகம் நலோராஜா புண்ணியஸ்லோகம் வைத்திருக்கிறார். புண்ணியஸ்லோகாக வைதேகி புண்ணியஸ்லோகம் ஜனார்தன
இல்லை, எங்கள் ஊர் பழைய தலைமுறை தலைவாழ்வு தெரியும். இந்த இடைத்தெருவிலேயே இருந்தாங்க அம்மா பண்டிதர்களான நீலகண்ட சாஸ்திரிகள் குடும்பம் ಸಂಸ್ಕೃತ ನ್ಯಾಯ ಸಾಹಿತ್ಯ அத்தியாபகராக இருந்தவா. 40 வருஷம் இங்கே இருந்தவா. என்னுடைய குருநாதர் அவர் ரொம்ப நாளாக இங்கே இந்த பூஜா காரியங்கள் பார்க்கணும் இருந்தார். அவர் கூடவே சுங்கேரிக்கு போக முடியாத காரியமெல்லாம் கிடைச்சிருக்கு. அதனால இந்த ட்ரெடிஷனை பற்றி இந்த சம்பிரதாயத்தை பற்றி கொஞ்சம் தெரியறதுக்கு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. பெரிய பாக்கியம் இந்த அரேஞ்ச் பண்ணியிருக்கார் நம்ம சிவராமன் மாமா. இந்த மாதிரி இந்த பிள்ளைங்கள் நிறைய நடக்கணும். இதனால எந்த உத்தேசத்துல இந்த மட்டங்கள்லாம் இந்த மாதிரி சாதகமாயிருக்கோ அது சாட்சாகமாக அது இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் தான் பெரிய நடக்கணும். இது ஜாஸ்தி பேசுறதுக்கு இல்லை, ஜாஸ்தி பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லை. 7 மணி நேரத்தில் தொடங்கணும். அதனால அவளுக்கு நமஸ்காரம் தெரிவித்து இங்கே வந்திருக்கிற எல்லா பெரியவாருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை வேண்டும். நான் என்னுடைய பாஷணத்தை சுருக்கிக்கிறேன். மைக்கு கிடைச்சானா பேசுறது கொஞ்சம் கூடுதல் பேசுறதுனால அத்தியாபக கீழே இருந்ததுனால மைக் கிடைச்சதுனால கூடுதல் பேசுறதுக்கு ஒரு டெண்டன்சி வரும். இது இந்த சகாட்சத்தில் உச்சிதம் அல்ல. அதனால நன்றிக்கிறேன். நமஸ்காரம். அடுத்ததாக கேரள பிராமண சபா டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் ஸ்ரீ டி.எஸ். மணி அவர்கள் 2 வார்த்தை பேசுவார். ஓம் நம சிவாய. சுதி சுதி புராணம் ஆதைவன் கருணாமயம் ராமி பகவத் இன்னைக்கு இந்த நாள் நான் எப்போ சொல்லுவேன், நல்ல நாள், மிகவும் இனிய நாள். என்னை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஒரு இனிமையான ஒரு நாள் இன்னைக்கு. இது அந்த சிவபகவானுடைய கடாட்சத்தில் கிடைச்ச ஒரு நாள். எனக்கு இன்னைக்கு சம்சார பிரசிடன்ட் நான், சுரேஷ், நாகராஜன் இவ்வளோ பேரும் இன்னைக்கு இருக்க வேண்டிய இடம் பாலக்காட்டில் பக்கத்தில் இருக்கிற கோழிக்கோவில். எங்களுக்கு இன்விடேஷன் கிடைச்சப்ப சொன்னோம், இந்த நாள் வர முடியாத ஒரு நாளாயிட்டே பண்ணிருக்கோம். உமா மேடம் மிகவும் வருந்தினார். ஐயோ இல்லையா, யாருமே இல்லையான்னா நம்முடைய இச்சை எப்படியோ அதுபடி நடக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரணவசால் நேற்றுக்கு காத்தால இந்த ட்ரிப்பு கேன்சல் ஆச்சு. அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு குரு கடாட்சம், ஒரு கிருபை. முதலாவதாக பிரம்மஸ்ரீ தாமோதர விஷ்ணு அவருக்கு என்னுடைய நமஸ்காரத்தை சொல்லிட்டு என்னுடைய சின்ன 2 வார்த்தை தான் பேசுவேன். ஏன்னா நேரத்தில் சுப்பிரமணியம் சார் சொன்ன மாதிரி மயிலுக்கு கிடைச்சா எனக்கு பால் பாயசம் கிடைக்கிற மாதிரியா நான் பேசிட்டே இருப்பேன். ஆனால் இவ்வளோ பேச்சு கேட்டதுக்கு அப்புறம் என்னுடைய ஒரு வார்த்தைங்கிறது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்னோட சின்ன வயசுல எங்க அப்பா என் மனசுல இந்த செய்தாளிப்புறம் கேட்டாலே எனக்கு எப்பவுமே எனக்கு எங்க அப்பா எங்க அப்பா செய்தாளிப்புறம் கும்பகோணத்துல 25 கிலோமீட்டர் போனோம், 25-30 கிலோமீட்டர் போனாங்க. அந்த அனுபவம் விஷயத்துல அந்த பேச்சு அதுக்கப்புறம் நமக்கு ஒன்றே இல்லை. இன்னைக்கு என்னோட ஒய்ஃப் இந்த நாம சத்தியம் சத்தம் ரொம்ப ஈடுபாடு அவனும் பகவன் தான் இருந்தார். ஆனால் ஒவ்வொரு சில காரணமாக என்னோட அந்த ஓட்டத்தினால நான் அவளை கொண்டு வர முடியாம போயிட்டேன். அவள் சொன்னா தாமோதர விஷ்ணுவோட பிரவச்சனம் கேட்கணுமா கேட்க முடியலையே இருந்தான். அவன் இப்போதான் நான் நினைச்சேன், நான் தப்பா போச்சேன். நான் ஒரு 5 நேரம் நிமிஷம் நின்று அவளையும் கூட்டிட்டு வந்துருக்கணுமா இருந்தது. நம்முடைய பேச்செல்லாம் இருக்க வேண்டது இங்கே ரொம்ப முக்கியம். அவருடைய அந்த பிரவச்சனம், ஏன்னா செங்காலிபுரம் கேட்ட அந்த பேரு கேட்டு இன்னைக்கு அந்த பறவையை சேர்ந்த 33ஆம் பறவைகளோட அவரே மிஷினரி இங்கே வந்துட்டார். அதை நமக்கு பார்க்க கிடைச்ச பெரிய ஒரு பாக்கியம். நான் கொஞ்சம் முன்னாடி இங்கே 5:30 வந்துட்டு யாருமே மேலே இல்லையே நினைச்சிருக்கோம். மேலே வயசு ஆடியன்ஸ் யாருமே இல்லையே இல்லை. ஆனால் அந்த விளக்கு ஏற்ற சமயத்தில் கரெக்டாக ஆளுநர் வந்தார். எகெயின் அந்த குரு கடாட்சம் தான் எனக்கு
பெருசாக ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இந்த பிரவச்சனம் குருவுடைய பிரவச்சனத்தை கேட்பதற்கு ஒரு பாக்கியம், இன்னும் இதுபோல பிரவச்சனங்கள் நிறைய கேட்கறதுக்கு ஒரு பாக்கியம். இந்த சிங்கேரி மண்டபத்தில் இந்த மண்டபம் சிங்கேரி மண்டபத்தில் வந்திருக்கிறது. இந்த மாதிரி பிரவச்சனங்கள் நடத்துறதுக்கு மேலும் மேலும் இதுபோல நல்ல பிரவச்சனங்கள் இங்கே வரட்டும். வரத்துக்கு அந்த சிவகடாட்சம் பரிபூர்ணமாக அதிகம் பண்ணுறது சிவத்தை வேண்டிக்கிறேன். குருவையும் வேண்டிக்கிறேன். நமஸ்காரம். അടുത്തത് നമ്മുടെ തിരുവനന്തപുരത്തിലെ ആധ്യാത്മിക പ്രചോദനത്തിൽ മുന്നിട്ട് നിൽക്കുന്ന വേദിക് ലിവിംഗ് ട്രസ്റ്റ് ശ്രീ ഗിരീഷ് അവരുടെ രണ്ട് വാർത്തകൾ. ஸ்ரீ குருபியோ நமஹ. சமயம் ரொம்ப அதிகமிச்சிருக்கு. நான் ரொம்ப பேசுறதுக்கு ஒரு சமயம் போகலை. இந்த சேங்காலம் கிராமம் நம்ம இப்போ ஞானாந்திர ஃபவுண்டேஷன்ல இருந்து பல காரியங்கள் விசேஷங்களோட ஆரம்பிக்கிறோம். சேங்காலம் கிராமத்துக்கு நாங்கள் போனோம். போய் இனிமேல் எஸ்பிபதி ஈஸ்வரர் நிறைய வருஷம் நம்ம விளையாடுறதுக்கு வந்திருக்கார். கடமையில நிறைய பாட்டிகள் வந்து பேசியிருக்கார். எங்கள் ஃபேமிலி மேட்டர் ரொம்ப க்ளோஸ். எங்கள் அப்பாவோட ஒரு 20ஆம் அந்த பொண்ணை நடந்து அப்படி அதை இன்வைட் பண்ணி சேங்காலம் கிராமத்தில் போய் அந்த கிராமம் கம்ப்ளீட்டாக நம்ம வேதி டிவியில் நம்ம வீடியோ எடுத்து அக்னிஹோத்திர சாலை, அந்த அக்னிஹோத்திரம் எப்படி பண்ணணும், அங்கே எத்தனை அக்னிஹோத்திரம் இருக்கா எல்லாமே நம்ம எடுத்து ஒரு 2 மணிக்கு சேங்காலம் தான் அந்த அளவுக்கு ஃபேமஸ். என்னன்னா மகாபெரியவா அங்கே இறங்கி நடந்து போறீங்க அக்னிஹோத்திரம் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு அக்னிஹோத்திரத்தை பற்றி நமக்கு இனியும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இப்போ ஞானாந்திர ஃபவுண்டேஷன் லாஸ்ட் 2 வருஷமா ஒரு அக்னிஹோத்திரிக்கு வைத்திய ரத்னாகரா அப்படிங்கிற டைட்டில் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வாட்டி 3ஆவது வருஷம் ஸ்ரீ கோபாலகிருஷ்ண தீட்சிதர் கொடுத்தலை அவருக்கு கொடுக்கிறோம். ஸோ அதனால இந்த அக்னிஹோத்திரம் அக்னி சம்ரட்சணம் அப்படிங்கிறது நம்ம பிராமணம் அந்த கஷ்யபத்து வருத்தவாத விஸ்வாமித்திரத்தை உதவனா ஜமதக்னியம் அகத்துவம் வசித்தோம் அப்படின்னு 8 ரிஷியிலிருந்து அன்பரோட அந்த லீனியாக நம்ம இந்த பிராமண லீனிஸ் அதில் இந்த அக்னி சம்ரட்சணம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய காரியம். நித்யாயன அதாவது இன்னைக்கு அக்னிஹோத்திரம் பண்ணப்படுவாங்க. நித்யாயன தர்மாக்னிஹோத்திரி ஆசோபவாசாய பவித்ரதாய ஏவானது சர்வ சரஸ்வதி சத்தியமே மகவந்தரியா அப்படின்னு பகவான் சொல்றாங்க. நித்யாயன அண்ணன் போடப்பட்டுவா ஏன்னா அன்னைக்கு அக்னிஹோத்திரம் பண்ணப்பட்டுவா மாசம் உபவாசம் பண்ணப்பட்டுவா பதிவிரதான ஸ்ரீகள் இவாளெல்லாம் வேதாந்தத்தை ரொம்ப சிரேஷ்டமா இருக்கிறாரோ அந்த 6 பேருக்கு நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு பகவான் சொல்றாரு. அதனால அக்னிஹோத்திரம் பண்ணப்பட்டவா கண்ணால பார்க்கவே ரொம்ப விசேஷம். அப்படி உள்ள ஒரு நம்ம இந்த பாரத தேசத்திலே பேரு வந்து பாரதேத்யாக ஏசகி தேவேத்யோ ஹவ்யம் பரதி தேவர்களுக்கெல்லாம் ஹவ்யத்தை பரிசுத்த கொடுவோம்னால அக்னி ஒரு பேர் பாரதம். அக்னிக்கு பாரதம்னு பேர் இருக்கு. அந்த அக்னிஹோத்திரம் இந்த தேசத்தில் இருந்ததுனால தான் இந்த பாரதம்னு பேர் வந்தது. அப்புறம் உள்ள கதையெல்லாம் அப்புறம் கொண்டு வரும். அதனால அந்த மாதிரி பிரேதாக்னி வச்சுட்டு அக்னி சம்ரட்சணம் பண்ணப்பட்டவா அவளோட வாயிலிருந்து நம்மளோட தர்மத்தை எல்லாம் கேட்கணும். என்ன கதைகள்லாம் இன்டர்நெட்ல எல்லாம் போனால பார்க்க முடியும். ஆனா அதுல உள்ள எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கரெக்டா இருக்காது. நம்ம சார் சொன்ன மாதிரி சுப்பிரமணியன் சொன்ன மாதிரி அந்த பரம்பரையிலிருந்து வந்தவா அவா தர்மத்தை சொல்லி நம்ம கேட்கலாம்னா சரியான தர்மம். தர்மஸ்ய தத்துவம் விகிதம் குகாலயம் மகாரணோ ஏகத்துல வந்தா மகாரணங்கள் வந்து நம்ம தர்மத்தை என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த மாதிரி ஒரு புராணங்கள் எல்லாம் நிறைய தர்ம நுணுக்கங்கள் உண்டு. எப்படியாக தர்மானுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிறத புராணங்கள் வழி புராணம் வந்து நமக்கு வந்து காந்தாசம்ஹிதை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு 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 தர்ம பக்தி பதவி சொல்லிக் கொடுக்கிறாரோ அது மாதிரி வேதத்தில் உள்ள தர்மங்களை எல்லாம் நமக்கு இந்த புராணம் நமக்கு சொல்லி தரும். அதனால அந்த ஈஸ்வரர் அவரோட வாயிலிருந்து இந்த பயன்படுத்ததான சரித்திரத்தில் உள்ள தர்மங்கள் எல்லாம் கேட்க கிடைச்சது ஒரு பெரிய மகாபாகியம் தான் நமக்கு. அதனால அவருக்கு நமக்கு இந்த தர்மங்களை என்ன அப்படின்னு இன்னொருத்தமாக தெரிஞ்சுப்போம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நன்றி ஸ்ரீ கிரீஷ்குமார். அடுத்த எல்லாரும் நம்ம ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறது தீட்சிதரோடு இந்த பிரவச்சனை கேட்கறதுக்காகும். அதனால
இந்த ஒரு சின்ன யோகத்தை ஒரு கிருதஜனை சொல்லி முடிச்சுக்கிறோம். அதுக்காக நம்ம டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியும் நம்ம செக்ரட்டரியை சேர்ந்த ஸ்ரீ சுரேஷ் அவர்களை செலுத்துவோம். ஸ்ரீ குருபியோ